ஒருத்தர்கிட்ட உரிமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நீங்க அவங்க கிட்ட கோவப்படுறீங்க, சண்டை போடுறீங்க, கேள்வி கேட்குறீங்க. நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு எப்போ உங்க மனசுக்கு தோண ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல எந்த கேள்விகளும் இருக்காது, எந்த சண்டைகளும் இருக்காது. உங்களுக்கு நடுவுல அமைதி மட்டும்தான் இருக்கும். சார் நான் ஒருத்தர்கிட்ட பாசம் காட்டுறேன், ஆனால் அவங்க அந்த பாசத்தையே தொல்லையா நினைக்கிறாங்க. ஸோ இது இப்போ இங்கே யார் மேலே தப்பு? என் மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பா? ஓகே, பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க கிட்ட நீங்க எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அதை குப்பைக்கு சமமாக தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க நம்பிக்கை தராங்க, இவங்க நம்பிக்கை தராங்கன்னு நீங்க ஒருத்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, கஷ்டப்பட போறது நீங்க தான். யாரையும் நம்பி வாழாதீங்க, உங்களை நம்பி மட்டுமே வாழுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் மெச்சூரிட்டி தான் என்ன சார்? ரியல் மெச்சூரிட்டி, ஓகே, சின்ன வயசுலயே குடும்பத்துடைய சுமையை சுமந்து பாருங்க, வாழ்க்கை வித்தியாசமா தெரியும். லவ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அரட்டை, சினிமா, ஊர் சுத்துறதுல ஆர்வம் இருக்காது, ஆடம்பரம்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா ஒன்று மட்டும்தான் அவன் கண் முன்னாடி நிற்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதை பண்றது அவங்களுக்கு எப்பவுமே வெறுப்பாவே இருக்காது, சோர்வடையவே மாட்டாங்க. தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மேக் யூ மெச்சூர்ட், நாட் யுவர் ஏஜ். சார் பசங்க ரொம்ப சாதாரணமாக சொல்கிற பொய்னா எதை சார் சொல்லுவீங்க? சூப்பரா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ற பொய்யை மட்டும் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கும் அவன் ரூம்ல இருக்கிற கண்ணாடிக்கு மட்டும்தான் தெரியும் அவனுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு.